அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அவ்வளோதான் டிடிஎஃப் எல்லா திங்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா பேக் பண்ணியாச்சு. நம்ம பெகசஸ் மாப்பிள்ளைல அடுத்த ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அட்லாஸ்ட் எப்படியோ நம்ம பெகசஸ் மாப்பிள்ள நம்ம கிட்ட வந்துட்டான். என்ன மாசம் சொல்றேன், அதான் வந்து ஒரு மாசம் ஆச்சு இல்லைன்னாங்க, வந்துட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட இல்லைங்க. வண்டியை எடுத்துட்டு மதுரையிலேயே வந்து பார்த்தா சர்வீஸ் சென்டர்ல விட்டோமா, மதுரை சர்வீஸ் சென்டர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் சுசுகி ஷோரூம்க்கு விட்டோமா, சுசுகி ஷோரூம்ல விட்டுட்டு ஆர்எம் கார் டெக்கர்ஸ்ல விட்டோம், ஆர்எம் கார் டெக்கர்ஸ்ல விட்டு மறுபடியும் சுசுகி ஷோரூம்ல விட்டோம், சுசுகி ஷோரூம்ல விட்டு வேற ஒரு மெக்கானிக் செட்ல விட்டோம். கிட்டத்தட்ட 5-6 கடை ஏறி இறங்கி என்னால முடியலடா. அளவுக்கு நல்லா ரெடி ஆயிட்டான். இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு வண்டியவே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா கழட்டி போட்டு மாடிஃபை பண்ண போறோம். இந்த வாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்சி புக்ல எல்லாம் பயங்கர லீகலா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். அண்ட் ப்ரீவியஸ் ரீல்ஸை பார்த்துருப்பீங்க, எல்லாம் கெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வாசா எங்க தான் போறேன்னு சொல்லி. நம்ம பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த ரீல்ஸை ஷூட் பண்ணேன், இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா போட போறேன். பட் இருந்தாலும் நமக்கு தெரியல நம்ம பசங்க எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. கண்டிப்பா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த இடத்துக்கு தான் போறோம். எந்த இடம்னா கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் டிடிஎஃப். நம்ம கூட ட்ரிப்ல யாரெல்லாம் வந்து பண்ண போறாங்கன்னு வந்து பார்த்தா, அதுக்கப்புறம் நம்மளோட கேமராமேன் தம்பி, அப்புறம் நம்ம அண்ணன் ஒருத்தர். இதுல என்ன இருக்குதுலேயே ஒரு ஃபன்னான விஷயம்னா, எனக்கும் கேமராமேனுக்கும் பிரச்சனை கிடையாது. நாங்கள்லாம் வீட்டில் தான் சொல்லிட்டு வந்தோம், நாங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவன் வீட்டில் சண்டை போட்டு என் கூட, நான் அண்ணன் கூட காசிக்கு போகிறேன். டேய் நீ இப்போ என்னடா? அப்படி இல்லை வந்து பெங்களூர் தான் போறேன்னா, சீன்னு என்ன முடிவு பண்ணான்னு தெரியல, காசிக்கு வரேன்ட்டான். டேய் அதே மாதிரி நம்ம அண்ணனும் தான் நித்தினா. ஆமா, அவரும் சண்டை போட்டுலாம் தயவு செஞ்சு காசிக்கு வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன். காசிக்கு போகணுங்கிறது கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆசை, 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டிடிஎஃப். காசிக்கு போகணும்னு போகவே முடியல. அதே சொல்லுவாங்கல்லண்ணா, சிவன் வந்து அவரா கூப்பிட்டாதான் நம்ம வந்து அவரை பார்க்க முடியும் உண்மை அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் முடிச்சுட்டு நம்ம காசிக்கு போறதா இருந்தது. ஆமா, ஆல் ஓவர் இந்தியா ரைட்ல வந்து பார்த்தா காசிக்கு போறதா இருந்தது. காசிக்கு போற ட்ரிப் தான் சரி, இப்படி போய் அப்படி போலாம்னு நினைச்சது. அது பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா ரைடாக மாறிடுச்சு. வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம காசிக்கு போறோம். காசிக்கு போயிட்டு ஃபைனலி சொல்லிட்டேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஐயோ அதை மறந்துட்டேனே, கொஞ்ச நேரம் கழிச்சு தானே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சரி டிடிஎஃப், உங்களுக்கு எப்படிலாம் பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். அவ்வளோதான் டிடிஎஃப் எல்லா திங்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லா திங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்னதாக பேக் பண்ணி காருக்குள்ளே வைக்கணுங்க. இதுதான் பிளான். அண்ட் வந்து இன்னும் சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. என்ன வாசா இத்தனை திங்ஸையும் ட்ரிப்பு கெட்டு போறேன்னா டிடிஎஃப், இதெல்லாம் கணக்குப்படி ஒரு திங்ஸா? நம்ம இன்னும் நிறைய லக்கேஜ்ல இருந்து எல்லாம் எடுத்து வைக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ டிடிஎஃப் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட் எடுத்துருக்கோங்க. சப்போஸ் அங்கே ஏதாவது உட்காந்து பேசுற மாதிரி பிளாக் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்காக, எங்கேயாவது ஒரு லைட் தேவைப்பட்டா யூஸ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் சைக்கிளோட ஹெல்மெட்டுங்க, அதுக்கப்புறம் பைக்கோட ஹெல்மெட்டுங்க, அதுக்கப்புறம் கேமரா பேக்குங்க. குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்ல யூஸ் பண்ற கோப்ரோ மவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா உள்ள வச்சிருக்கு. அதெல்லாம் காருக்குள்ள இருக்கு. மொத்தமா எடுத்து காட்ட வேணா, ஒன்று காட்டுவோம்னு சொல்லி அது வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பாக்ஸுங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டா 360 இன்னும் இன்ஸ்டா 360 சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் லேப்டாப் எடிட்டிங் ஒர்க்ஸ்க்காக, ஹேர் ட்ரையர் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, முடிய காய வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் குட்டி ஐஃபோன், நம்மளோட மெமரபிளான ஐஃபோன். அதுக்கப்புறம் அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக கிளாஸஸ். அதுக்கப்புறம் காதுக்குள்ள தண்ணி போகாததுக்கு, காதில் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேற அதே கிளாஸ் இன்னொன்று வச்சிருந்தா காணும் எடுத்து பாக்கெட்டில் எதை போட்டியாடா. அதுக்கப்புறம் லைட் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் 2 சேர் எடுத்திருக்கீங்க. ரொம்ப சேர் எடுக்கல, 2 சேர் தான் எடுத்திருக்கேன். பசங்க வேணானாங்க, பட் இருந்தாலும் எதுக்கு இருக்கட்டுமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 கேமரா ட்ரைபாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் போகிறதுனால 4 லைஃப் ஜாக்கெட்டுங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், மீதி வந்து பார்த்தா மிலிட்ரி கிரீனு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 விஷயத்துக்காக அவ்வளோ பெரிய போராட்டமே போயிட்டு இருந்தது. ஆனால் 2மே கடவுள் புண்ணியத்தில் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸ் சிலிண்டரு, அது வந்து சின்ன கேஸ் சிலிண்டரு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஹீட்டர் தேவை இல்லைங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் தேவைப்பட்டா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து போகிற வழியில் ஃபேன் எடுத்துகிட்டு போயிடலாங்க, பவர்ஃபுல்லான ஃபேனு. அதுக்கப்புறம் கொசு வத்திங்க. ஸோ வந்து சப்போஸ் கொசு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக குக்கிங் ஆக்சசரிஸ் தாங்க. ஃபுல்லாக இதுக்குள்ளே ஃபுல்லாக கட்டப்பை ஃபுல்லாக குக்கிங் ஆக்சசரிஸ் தான். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஈவி ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வீடியோ. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா 2 நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போக போகிறோம். நான் ஸ்டாப்பெல்லாம் கிடையாது, ஸ்டாப் பண்ணுவோம். எங்கேயும் ரூம் எடுக்காம தான் போக போகிறோமே தவிர நான் ஸ்டாப்லாம் கிடையாது. அந்த வார்த்தையே உங்களை பார்த்து நான் வெறுத்துட்டேன், விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க கூட பண்ணலாங்க, பட் இருந்தாலும் வந்து நான் ஸ்டாப்புங்கிற வார்த்தையிலே கொஞ்சம் வெறுத்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி மாப்பிள்ள அப்படியே எல்லாத்தையும் உள்ள பேக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
சப்பாத்தி இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்குங்க. அது தக்காளி இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சப்பாத்தி, கொஞ்சம் தக்காளி குழம்பு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கு சாப்பாடும் லெமன் சாப்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான் இல்ல பேக் பண்றாவா? ஆக்சுவலி போன வாட்டி கோவா ட்ரிப்புக்கு வந்து பண்ண இந்த சிலிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனா இது தீந்துருச்சுங்க. கோவாலேயே தீந்துருச்சு. எம்டி தான் திருப்பி எடுத்து வந்தோம். ஆனா பார்த்தா இந்த வாட்டி இருக்கு. ஒருவேளை யாராவது நமக்கு பதிலா இந்த எல்பிஜி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் கேஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா? சிகரெட் வாங்க. இதை மேலே வைக்கிறது தான் கரெக்டா இருக்குமா? கொடை வந்து கீழே இருக்கிறது தான் பெஸ்ட். கீழே தான் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுவோம். கீழே வை. வேற கீழேனா எங்க போறீங்க ஐயா? அங்கேயா? ஓகேயா, வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கிங் அக்சசரிஸ் கொடுக்கணும்டா. டிக்கில வச்சிட்டீங்களா? ஓகே, அது ஃப்ளேமபிள்லாம் எதுவும் கிடையாதுல்ல? ஓகே, அடுத்தது. எந்த ட்ரிப்புக்கு இந்த அளவுக்குலாம் பரபரப்பா கிளம்புனதுல ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கோம்? நம்மளா இந்த பரபரப்பு இப்போவாது வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கல்யாணம் வந்தா தெரியும். ஆமா, பரபரப்பெல்லாம் சேர்த்து தான் வரும். ஏன் இந்த அளவுக்கு பரபரப்புனா ஒருத்தர் இருக்காரு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபேமிலியிலேருந்து வரோம். ஆனால் டிடிஎஃப் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது நான் ஃபேமிலி மேனா சிங்கிளா அப்படின்னு சொல்லி. ஓ, அப்படியா விஷயம்? ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தா நான் மட்டும் தனியாக போனேன்னா பெட்டி எங்கடா பெட்டி அப்படிம்பாங்க. அது என்னடா வாசா பொட்டி அப்படின்னா என் ஒய்ஃபு தான் சொல்கிறாங்க. பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பொட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பெரியவங்கலாம். அந்த மாதிரி எங்கே போனாலும் அந்த வெத்தலை பொட்டி கண்டிப்பாக அவங்க கூட இருக்கும். அந்த மாதிரி என் ஒய்ஃபை மீன் பண்ணாங்க எங்கள் அம்மா. வாயை திறக்கல, அது கண் பார்வைக்கே அசைகிறிய நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறியே. ஓகே டிடிஎஃப், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பறக்கிறோம். ஸோ எல்லா டயர் கடையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எலுமிச்சப்பழம் வச்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேயா தூரமாக எங்கள் அப்பா போகிறாரு இல்லை நான் போகிறேன், நான்னா அப்பா கூட தான் போவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேயாவது போகிறோம் லாங்கோ அப்படின்னா அம்மா இந்த மாதிரி ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ் வைப்பாங்க. ஓகே அம்மா, போயிட்டு வரோம், பாய். நம்ம பெகசஸ் மாப்பிள்ள அடுத்த ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. இங்க ஒரு எலுமிச்சப்பழம் இருக்கு. நான் தான் வச்சிருக்கேன். அம்மா தான் வச்சாங்களா? அம்மாட்ட வாங்கி நான் தான் வச்சிருக்கேன். ஓ சரி, கடவுளே கூடவே இருந்து காப்பாத்துங்கப்பா. கரெக்டா எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கீங்க? ஓகே போவோமா? ஸோ டிடிஎஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோல்ஸ் ராய்ஸ் லைட் வந்து பார்த்தா வேலை செய்ய மாட்டேங்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இது மாட்டினாலும் வேலை செய்யாதுங்க. ஸோ அதனால இதை மட்டும் போகிற வழியில் அப்படியே ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டு அப்படியே வைபாக கிளம்ப போகிறோம். டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா நைட் 7:15 ஆச்சுங்க. எங்கள் பாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சமையல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புளி சாப்பாடு 2 இதில், ஆமாம் லெமன் சாப்பாடு புளி சாதம் இருக்குங்க. சரிம்மா போயிட்டு வரோம். எங்கே போகிறோன்னு கேளுங்க. காசிக்கு போயிட்டு வரோம். சுடர் வரியா? காசிக்கு போவோம். ஓகே, அங்க போயிட்டு உனக்கு வீடியோ கால் பண்றோம். போலமாடா தம்பி? டேய், ட்ரெஸ் பேக் இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்தா டேய் நானே திருந்திட்டேன்டா. உண்மையா சத்தியமா இப்ப சொல்றேன், நான் திருந்திட்டேன். எல்லா பேக் சேர்த்ததா பரவாயில்ல சொல்லு, நான் திருந்திட்டேன் தானே. என்ன தெரியுமா எடுப்பேன்? எவ்வளோ பேக் எடுத்துட்டு வந்தேங்க ட்ரெஸ். என் மச்சானுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி எடுத்துட்டே போறது. நான் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன். நீ மனசாட்சியில எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வர போறீங்க? வேணாண்டா, 2 பேர் ட்ரெஸ் அவ்வளவு வரக்கூடாதுடா. ஒருத்தர் ட்ரெஸ் இந்த பாக்கெட்ல, இன்னொருத்தர் ட்ரெஸ் இந்த பாக்கெட்ல இருக்கணும். காசிக்கு கிளம்பியாச்சு, காசிக்கு கிளம்பிட்டோம். பாய். இன்னும் நாங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே தாங்க இருக்கோம். இன்னும் ப்ரிப்பேர் ஆகும். இந்த லைட் எரியறதோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுங்க. ஓகேங்க, நம்ம அண்ணனை கூப்பிட பிக் பண்ண கிளம்பியாச்சு. மாப்பிள்ள பாய்டா. பாட்டிமா பாய். ஓகே பாய். வணக்கம் பிரதர். டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா 8:30 ஆச்சுங்க. ஏர் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். இதனோட இன்னொரு ஆணியை பிடுங்குறாங்க. ஓகே, ஏர்லாம் செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்திருந்தோங்க. பார்த்தா வண்டி வந்து கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி பஞ்சர் போட்டுடலான்னு பஞ்சர் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 2 ஆணியா பையா, செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆணிங்க. பட் ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது வேற நம்ம கொஞ்சம் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா நைட் 8:35 ஆச்சுங்க. அவ்வளோதாங்க, பெட்ரோல் பங்க்ல இருந்து கிளம்பியாச்சு. சீரியஸா சர்வீஸ் சூப்பர். காத்தடிக்க வரும். காத்தடிக்கும் போது காத்து வந்து பண்ண இந்த மாதிரி கம்மியா இருக்கும் போது மேபி நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. செக்குக்கு ஃப்ரீ தான் சொல்றாங்க. நம்ம செக் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பஞ்சர் பக்கத்துலேயே பஞ்சரை வந்து பார்த்துட்டிங்கன்னா போடுறோம். போட்டு முடிச்ச உடனே எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 400 ரூபான்னாங்க. பதறிட்டேன்.
ஏன்னா வண்டிக்கு போட்ட சிஎன்ஜியே 436 ரூபாய் தான். ஆனா பஞ்சர் 400 ரூபாய்னா அந்த ஒரு பதட்டம் இருக்கும்ல, இது நிக்குமா நிக்காதாங்கிறது தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு. கம்முன்னு ஆணி அப்படியே விட்டுருந்துருக்கலாமோ. இது டயரே ஓட்ட போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. உனக்கு எப்படிடா ஃபீல் ஆகுது? ஒருவேளை இவரு எக்ஸ்ட்ரா பெருசா போட்டாரு போலடா பஞ்சர். இது சரி பாப்போம், இதுவே ஒரு சேலஞ்சா வச்சு பாப்போமா இது எப்படி தாங்குதா தாங்கலையான்னு சொல்லி. ஓகே டியோஸ் வந்து என்ன எது சொல்லி பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்றேங்க. போலாமா சிவா? ஆக்சுவலி டிடிஎஃப் வண்டியை வந்து பண்ண ரெடி பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷெட்டுக்குலாம் இட்டு போனோங்க. 2 கம்ப்ளைண்ட் இருந்தது. ஒன்று வந்து பண்ண இந்த சார்ஜர் பிளக் பாயிண்ட்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. அப்புறம் வந்து பண்ண இந்த லைட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிங்க. அப்புறம் பார்த்தா சார்ஜர் பாயிண்ட் வேலை செஞ்சிருச்சு. என்ன பண்ணியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த இது வேலை செய்யலை. அவங்க எடுத்துட்டு என்கிட்ட கேட்டாங்க வேறு ஏதாவது சுவிட்ச் இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் எந்த சுவிட்ச் இல்லை, இந்த ஒரு சுவிட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ பெங்களூருக்கு வந்துட்டோங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இது, ஒரு வேளை இந்த ரிமோட் அமுக்குனா வேலை செய்யுமோன்னு அமுக்குனேன். இதுக்கு முன்னாடி அமுக்குனேன், எப்போ வேலை செய்யாதப்போ அமுக்குனேன், அப்போ வேலை செய்யல. இப்போ அமுக்குனா வேலை செஞ்சிருச்சு. கிளப்புறோம். ஸோ ஓகே டீடைல்ஸ் வந்து இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து வந்து பண்ண கண்டினியூ அடுத்த எபிசோட் வந்து பண்ண இப்போ பெங்களூர் டு டைரக்டாக வந்து பண்ண காசி தான். ஸோ அந்த வீடியோ பார்ப்பீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று பிளான் பண்ணுறேங்க. நீங்களும் வந்து பண்ண இதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான ஒரு ஐடியா கொடுங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பண்ண இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துருங்க. காசியில் போய் என்னென்ன பண்ணட்டும், என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணுங்க. அதெல்லாம் நம்மளும் வந்து பண்ண அங்கே போய் லைவா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண வீடியோ மேக் பண்றோம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.